வணக்கம் எல்லா பேர்த்துக்கும். எப்படி இருக்கீங்க எல்லா பேரும்? நேற்று நம்ம ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணோம். என்னென்னா வீடியோ குவாலிட்டிக்கு வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர் என்ன யூஸ் பண்ணுறது, அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்லோட் பண்ண போகிற யூடியூப் வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர், என்ன ஆப் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். நீங்கள் அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணாலே போதுங்க. அதில் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் வாட்டர் மார்க் இருக்காது. நீங்கள் வாட்டர் மார்க் பற்றி கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா சில வீடியோவில் வந்து வாட்டர் மார்க்கோட வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு விசிபிளானது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அந்த அந்த வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் அந்த வாட்டர் மார்க் இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தெரியும். அதனால் வாட்டர் மார்க் இல்லாமல் நமக்கு வீடியோ எடுக்கிறது தான் நமக்கு சேஃப். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக்னும் கிடையாது, ஒரு ஜென்ரலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி. நீங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறீங்க, அது வந்து அப்லோட் பண்ணுறீங்க, வியூஸ் வரல, லைக்ஸ் வரல, இந்த மாதிரி கவலையப்படாதீங்க. நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. நம்ம சேனலில் அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம சேனலே எடுத்துங்க. நம்ம சேனலில் போய் வியூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 8, 9, 10 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து எதுக்கு மெயினாக நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி எனக்கு ஏற்கனவே ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் நான் பட்ட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது, எந்த ஒரு பிகினரும் பண்ணக்கூடாதுன்றதுக்கான அந்த நான் வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க, வியூஸ் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர் வர மாட்டேறாங்க, லைக்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு கவலையப்படாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியது நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நாள் ஸ்கிப் பண்ணலாம். அதாவது இப்போது மண்டே வந்து வீடியோ போட்டிங்க, டியூஸ்டே வந்து உங்களால் போட முடியல, ஓகே, அக்செப்டட். ஆனால் வெனஸ்டே கண்டிப்பாக வீடியோ போட்டுருங்க. கொஞ்சம் உங்கள் சேனல் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிற வரையும் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க கன்சிஸ்டண்ட்டாக. அதுக்கப்புறம் சேனல் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்ற பட்சத்தில் நீங்கள் எப்போயாவது ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வீடியோ போட்டால் அவங்களுக்கு போதும். அதனால் எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டாலுமே வியூஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு இன்டென்ஷனுக்கு மட்டும் வராதீங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் அந்த ஜென்ரல் டாப்பிக்கை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் அந்த ஒரு வீடியோவை நான் வந்து மேக் பண்ணியே போடுறேன். ஓகேங்களா? என்னோடய ஃப்ரெண்டு இப்படி தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கான், வியூஸே வரல. ஒரு வீடியோன்னு இல்லை, அவன் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ ஒரு 20 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியிருப்பான். யூடியூப்பில் 20 வீடியோ வந்து பெரிய விஷயம் இல்லை தான், ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து க்ரியேட் பண்ணி போடுறவங்க மனநிலையை பொறுத்து இருக்குல்ல. அவன் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 6 மந்த் ஆகுது, ஒரு 20 வீடியோ போட்டிருப்பான். ஆனால் வந்து கஷ்டப்பட்டு போடுவான், நல்ல கேமரா குவாலிட்டியோட, தம்ப்நெயிலோட, நல்ல கண்டென்ட்டாக போடுவான். ஆனால் வந்து அவனுக்கு வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபரும் இல்லை. அதனால் வந்து அவன் இன்றைக்கி சோர்வாக பேசிகிட்டு இருந்தான். அவன் பேசுனதை வச்சு தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன். ஓகேங்களா? அவனோட மனநிலை மேலே வந்து யாரும் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீச் கேட்டுட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் கிவ் அப் ஆகாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நடக்க வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் வந்து டெய்லி புதுசாக நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மைண்டில் தோணுதோ, உங்களுக்கு என்ன வீடியோ மேக் பண்ணணும்னு தோணுதோ அதை மேக் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. யார் சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணலாட்டியும் வந்து நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஒரு டே டு டே லைஃப்பில் டெய்லி டாஸ்கில் வந்து ஒரு வீடியோ போடுறது வந்து ஒரு அலோகேட் பண்ணிடுங்க ஒரு டைம். ஓகேங்களா? தம்ப்நெயில் செம்மையாக க்ரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹெட்டிங் கரெக்டாக கொடுங்க. நம்ம இதிலே வந்து கீவேர்ட்லாம் எப்படி சூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன டூல் இருக்குது அப்படின்னு நான் வந்து வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, இனிமேலும் டீட்டெயிலாக இருக்கும். அதே மாதிரி என்னென்ன உங்கள் வீடியோ ரேங்க் ஆகணும் அப்படின்னா என்ன ஆப் யூஸ் பண்ணணும், அந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எல்லாமே நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். அது வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஹெட்டிங் வந்து செம்மையாக கொடுங்க. அதே மாதிரி தம்ப்நெயில் கரெக்டாக வைங்க. கண்டென்ட்டில் கரெக்டாக இருங்க. நீச் நேற்று நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா வீடியோவில், அந்த நீச் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போ குக்கிங் ரிலேட்டட் மட்டும் வீடியோ போடுங்க. இப்போ டாக் ரிலேட்டட் மட்டும் போடுங்க. ஓகேங்களா? ட்ரெண்டில் வந்து என்ன டாபிக் போதோ அதை வந்து உங்கள் சேனலில் போட்டுறாதீங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் நீங்கள் குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க, ட்ரெண்டிங்கில் ஒரு குக்கிங் வீடியோ போகுதுன்னா அதை தூக்கி போட்டால் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அதை தூக்கி போடணும்னா அந்த வீடியோ அப்படியே போட சொல்ல, அந்த வீடியோ வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீடியோ மேக் பண்ணி போட்டிங்கன்னா வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து ஒரு சோர்வாகவே இருக்காதீங்க. என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி இருக்கும், எனக்கு வந்து இன்றைக்கி இதை ஒரு டாப்பிக்காகவே நம்ம எடுத்துகிட்டு போகலாமேன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி இந்த டாப்பிக்கை வச்சே ஒரு வீடியோ நான் போட்டேன். ஓகேங்களா? இந்த மனநிலை மேலே யார் இருந்தாலுமே அதை மாற்றிக்கோங்க.
கண்டிப்பாக உங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக ரேங்க் ஆகும், கண்டிப்பாக போகும், வைரல் ஆகும். உங்கள் வீடியோஸ் கண்டிப்பாக வியூஸ் வரும், சப்ஸ்கிரைபர் வருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை மட்டும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரோ அவங்கள ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க. இப்போ குக்கிங் ரிலேட்டாக அன்றைக்கி நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரியே, நீங்கள் குக்கிங் சேனல் வச்சு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, குக்கிங் ரிலேட்டடில் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் உங்கள் வீடியோ பார்த்து உங்கள் வீடியோ பிடிச்சி போய் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆவாங்க. ஏன்னா நீங்கள் புதுசாக வீடியோ வந்து குக்கிங் ரிலேட்டடாக போடும்போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அந்த டார்கெட் ஆடியன்ஸை மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த உங்களோட சப்ஸ்கிரைபரை ஆடியன்ஸாக மாற்றுங்க. இப்போ சப்ஸ்கிரைபர்னால் அவங்க வந்து ஏற்கனவே இருப்பாங்க, ஆனால் வந்து ஐடியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து ஆடியன்ஸை மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவங்க ஆடியன்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் அந்த ஒரு மெயினான விஷயத்துக்கு சொல்ல தான் இன்றைக்கி நான் வீடியோவே போட்டேன். ஃபஸ்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோ போடுங்க. செகண்ட் வந்து டார்கெட் ஆடியன்ஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மூணாவது, ஓகேங்களா, உங்கள் சப்ஸ்கிரைபரை ஆடியன்ஸாக மாற்றுங்க. ஓகேங்களா? உங்கள் வியூவர்ஸை ஆடியன்ஸாக மாற்றுங்க. ஆடியன்ஸை மாற்றிட்டாலே உங்கள் சேனல் பிடிச்சி போய் அவங்க வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க, நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அந்த வீடியோவை பார்க்கவும் செய்வாங்க. ஓகேங்களா? ஓகே, கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் ஒரு சில பாயிண்ட்டை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் சொன்ன பாயிண்ட்லாம் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லிங்க் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.